இலகுவாக செய்யக்கூடிய ஐக்கு வினாக்களுடைய தொடர் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு இலகுவான ஒரு கேள்வியோடு நான் வந்திருக்கிறேன். நாட்கள் மற்றும் வேலை தொடர்பான ஒரு வினா. பெரும்பாலானவர்கள் இதுக்கு சமன்பாடுகள் பிரித்தல் எல்லாம் போட்டு எழுதி இதை மிச்சம் கஷ்டப்படுத்தி கொள்வது இந்த கேள்வியை செஞ்சு கொள்றதுக்கு. அது இல்லாமல் எப்படி நாம் இந்த கேள்வியை இலகுவாக செய்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் முறை உண்டை நான் உங்களுக்கு இன்றைக்கு இதில் சொல்லித்தரப்போகிறேன். இதில் போமாசி காண்ற இப்படியான கேள்வி வரும்போது போமாசி கண்டெடுத்தால் எங்களுக்கு வேலை இந்த செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இதில் பி எங்களுக்கு தரவு சந்திக்கிறாங்க, பி எத்தனை செய்வார்ன்றது. அப்போ பி 12 நாளில் வேலையை செஞ்சு முடிச்சுக்கிறார் என்கிற தகவல் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்குது. அப்போ பி 12 நாளையில் செய்து முடித்திருக்கிறார் என்றால் பி ஒரு நாளைக்கு 1 தான் செஞ்சிருப்பார், அதை வச்சுக்கொள்வோம். இப்போ அடுத்தது இன்னொரு தகவல் தந்திக்கிறாங்க, ஏ பிஏ போல 2 மடங்கு வேலை செய்கிறவர். அப்போ ஏக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு 12 நாள் எடுத்துக்கண்டா அவரோட 2 மடங்கு செய்கிற ஒருத்தருக்கு எத்தனை நாள் எடுக்கும்? 6 நாள் எடுக்கும். அப்போ நாம் இதை 6 நாள் எடுத்துக்கொள்வோம். அப்போ 6 நாள் என்றால் அவர் ஒரு நாளைக்கு எத்தனை செஞ்சிருப்பார்? 12 6 நாளில் செஞ்சு முடிச்சார் என்றால் ஏ ஒரு நாளைக்கு 2 வீதம் செய்திருப்பார். சரி, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை செஞ்சிடறதுக்கு 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு எத்தனை எங்களுக்கு இங்கே தகவல் தரப்பட்டிருக்குது. ஒரு நாளில் செய்கிற ஒருத்தர் எத்தனை செய்தாருன்றது. அப்போ 12 விஷயம்தான் செய்திருக்கிறார் ஒரு நாளில் செய்த ஒருத்தர். எனவே செய்யப்பட்டது 12ங்கிறது எங்களுக்கு வந்துட்டு. அப்போ ஏயும் அதே 12 தான் செஞ்சிருப்பார், சரிதானே? அதை தான் செஞ்சிருப்பார். ஓகே, அப்போ எங்களுக்கு நாங்கள் இதில் விட காண வேண்டியது ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 3 செய்வாங்களா இருந்தால் ஏயும் பியும் சேர்ந்து செய்கிற நேரம் ஒரு நாளைக்கு 3 செய்யப்படுது என்றால் இந்த 12ம் எத்தனை நாளையால் செய்து முடிக்கப்பட்டிருக்கும்? அதுதான் அது கேள்விக்கான விடை. அப்போ 12 நாங்கள் 3 பிரிச்சமா இருந்தால் வரப்போகிற விடை 4. எனவே இதுக்கான விடை 4ங்கிறதான் விடை. இது ஒரு மெத்தட். இது லேசாக செய்கிற மாதிரி, ரைட். இது இல்லாமல் நாங்கள் வளமையாக இப்படியான கேள்விகள் தருகிற நேரம் ஏ 10 நாளில் செய்கிறாரு, பி 15 நாளில் செய்கிறாரு, அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தால் எப்படி செய்யலாம்? இலகுவான இன்னொரு முறை இருக்குது. நாங்கள் இந்த தரக்கூடிய விஷயங்களை நாங்கள் போமாசி கண்டு அதை வச்சு எழுதுறது. ஓகே, எப்படி போமாசி கண்டு எழுதுறன்ற விஷயத்த நான் சொல்லித்தரேன். இப்போ நாங்கள் போமாசி காண போகிறோம் என்ன, பியுடைய 12 நாள் தரப்பட்டிருக்குது. பிக்குரிய 12 நாள் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12 நாள். ஏ நாள் சொல்லப்படலை, ஆனால் பியோட 2 மடங்கு திறமையானவர் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2 மடங்கு திறமையானவர் என்றால் 12ல் இவர் 12 செஞ்சுக்கிறாருன்றா அவரை விட 12 நாளில் செஞ்சிருக்கிறாருன்றா அவரை விட திறமையானவர் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்குது. என்ன, 6 நாளில் செஞ்சிருப்பார். அப்போ இது 2க்கு நாங்கள் போமாசி கண்டமாக இருந்தால் 2ஆல் பிரித்து 3 6 திரும்ப 2ஆல் பிரித்தால் 3. ஏன் இதை 3 போடுறேன்? 3 2ஆல் பிரிக்க முடியாதுன்றதுனால இந்த 3 அப்படியே கீழே போடுறேன். அப்போ 3 6 3 2ஆல் பிரிக்கலாம், பிரித்தா 3. இப்போ திரும்ப நாங்கள் 3 எடுத்துக்குவோம். 3 எடுத்தோம்னு சொன்னால் 1 1 1 1 1 3 3 3 2 6 6 2 12. ஆக இவங்க 2 பேருமே செஞ்சது மொத்தம் 12 விஷயத்தை தான் என்கிறதான் இந்த போமாசி எங்களுக்கு சொல்லுது. 12 விஷயத்தை தான் செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது காண வேண்டியது என்ன, ஒரு நாளைக்கு எவ்வளோ செஞ்சிருப்பாங்கன்றது. அப்போ 6 நாளைக்கு 12 செஞ்சுக்கிறாருண்டா ஒரு நாளைக்கு ஏ 2 செய்திருப்பார். 12 நாளுக்கு 12 செய்திருக்கிறார் என்றால் பி ஒரு நாளைக்கு 1 செய்திருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்தது மொத்தம் எத்தனை? 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செஞ்சிருக்கிறாங்க, மொத்தம் 3 செய்திருக்கிறார்கள். எனவே 12 எத்தனை நாளில் செய்திருப்பாங்க? அப்போ நாங்கள் 12 3ஆல் பிரிச்சமாக இருந்தால் வரப்போகிற விட 4 3 12. எனவே இதுக்கான விடை 4 நாட்கள் என்பதுதான் சரியான விடை.